1/4 கப்பு மில்க்கு, 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி வாசனை வராத ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. லெமன் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேரமலைஸ் பண்ண சுகரை 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மைதா வச்சுருந்தோம் இல்லையா, அதோட சேர்த்தாச்சு. ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் நான் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ரைசின்ஸ் கோல்டன் கலரும் சேர்த்துருக்கேன், பிளாக் கலரும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை எண்ணெயும் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதோட சேர்த்துக்கணும். சாஸ்பேனில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. கலந்து வச்சு இதில் ஊற்றிடலாம். தோசைக்கல்லில் இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த உடனே இதில் சாஸ்பேன் வச்சுக்கோங்க. அதில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் டைட்டாக லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெளில இது போகாத மாதிரி, கேப் இல்லாத மாதிரி. ஒரு 1/2 அன் ஹவர் இதில் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக டிமோல்ட் பண்ணி எடுத்து நான் குட்டி குட்டியாக பீஸ் போட்டுட்டேன். ஸ்பாஞ்சியாக நல்லா தான் இருக்குது கேக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதில் ப்ளம் சேர்க்கணும். அது இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல நான் விட்டுட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.